மத்திய பிரதேஷ்லேருந்து ட்ரெயினில் 2 நாள் பயணமாக நாங்கள் ஜெய்ப்பூர் அண்ட் ஆக்ரா தான் இப்போ போயிட்டுருக்கோம். Welcome to Jaipur, the pink city. Came through flexing 'cause they know I got the sauce. Got the presence on me, I can't ever take it off. That's why I came country boy stepping, yeah, I'm country boy stepping. Country boy stepping, yeah, I'm country boy stepping. ஸோ ஜெய்ப்பூர் வந்து ராஜஸ்தானில் இருக்க ஒன் ஆஃப் தி மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு சிட்டி. இந்த சிட்டியை வந்து பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து ஜெய்ப்பூரை பிங்க் சிட்டின்னு சொல்கிறாங்க, இங்கே என்னென்ன பிளேசஸ்லாம் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, என் பேர் காளிதாஸ், நான் ஒரு பார்ட் டைம் ட்ராவலர். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜெய்ப்பூரில் என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். எர்லி மார்னிங் இண்டோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங்காக வந்து நாங்கள் ஜெய்ப்பூர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரோட ஜங்ஷன். நாங்கள் டோட்டலாக 13 பேர் வந்து இந்த ட்ரிப்க்கு வந்து வந்திருக்கிறோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரூம் எதுவும் பார்க்கல, ரூம் தான் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங் வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ்க்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹவா மஹால். நம்ம ஜெய்ப்பூர் வரோம் அப்படின்னா ஜெய்ப்பூரில் நம்ம வந்து பார்க்க மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிளேஸ்னால் அது வந்து ஹவா மஹால். ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இங்கே. ஸோ அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அந்த பிளேஸ் எப்படி இருக்குது, அதோட ஹிஸ்ட்ரி என்னன்றதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து ஹவா மஹால் இருக்கிற லொக்கேஷனு. இந்த இடம் பாருங்கள், வந்தோடனே ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமாக வந்து லைட் செட்டப்லாம் போட்டு பிரம்மாண்டமாக அப்படியே ஜொலிக்கிற அளவுக்கு பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் சீசனு. ஸோ எப்போயுமே இது இப்படி இருக்குமா, இல்லை இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குமான்றது எனக்கு ஐடியா இல்லை. ஸோ நீங்கள் வரும்போது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஹவா மஹால். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக கண்ணாடியெல்லாம் வச்சு பயங்கரமாக கட்டியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 1799 மகாராஜா சவாய் பிரதாப் சிங் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ புருதா ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லப்படுற முகத்தெல்லாம் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. பெர்ஷியனில் வந்து புருதா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுற ராஜ பரம்பரையில் இருக்கிற அந்த பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மஹாலுக்கு உள்ளேருந்தே பார்க்குறதுக்காக தான் வந்து இந்த பில்டிங்கை வந்து கட்டியிருந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாடி கட்டிடம். ஸோ இங்கே வந்து 953 விண்டோஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டியான விண்டோஸ். என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலி டைப் அப்படின்னு சொல்லப்படுற சின்ன சின்ன ஹோல்ஸோடு இருக்கிற ஒரு வகையான விண்டோஸ். இது ஏன் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காத்தோட்டமாக இருக்கிறதுக்கும், அதுவும் இல்லாமல் இந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக கம்ப்ரஸ் ஆகி வரும்போது உள்ளே வந்து கூலிங்காகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் வந்து இந்த ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து பில்ட் பண்ணி இந்த ஹவா மஹாலை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹவா மஹாலை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெட் அண்டு பிங்க் ஸ்டோன்ஸை வச்சே மட்டும் கட்டியிருந்திருக்காங்க. ஸோ இப்போது இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு இந்தியன் டூரிசம் லொக்கேஷனாகவும் தென் ஜெய்ப்பூருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க்காகவும் பார்த்திங்கன்னா இந்த ஹவா மஹால் வந்து இருக்குது. இந்த ஹவா மஹால் மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஜொலிக்குது. இது வந்து டே டைமில் பார்க்கறத விட நைட் டைமில் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ டே டைமும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஃபர்தராக வந்து வீடியோவோட கண்டினியூவேஷனில் அது வரும். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். டே டைமில் இந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. போதுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து சுற்றியாச்சு நைட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் நைட்டு ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போயிட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையில் வந்து கேப் எடுத்து இந்த ஜெய்ப்பூர் ஃபுல்லாக சுற்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம்.
கேப் வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த கேபில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக இந்த என்டையர் ஜெய்ப்பூரே வந்து நம்ம சுற்ற போகிறோம். இதில் நம்ம முதல்ல போக போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு சர்க்கிள். இந்த ஸ்டாச்சு சர்க்கிள் வந்து ஜெய்ப்பூரோட சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியாவில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரோட சென்டரில் இருக்க ஒரு மேஜர் லேண்ட்மார்க்கான். ஸோ இந்த ஸ்டாச்சுவில் இருக்கவர் யார் அப்படின்னா இவர் தான் மகாராஜா 2ஆம் சவாய் ஜெய்சிங். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெய்ப்பூரோட ஃபவுண்டரான். ஸோ ஆக்சுவலாக 1727 இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெய்ப்பூரே உருவாக்கியிருக்காரு. ஸோ அப்போ வந்து ஆம்பர்ன்ற பிளேஸில் தான் கேபிட்டல் இருந்திருக்கு. பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிட்டலை தூக்கிட்டு வந்து அப்படியே இங்கே வச்சு இந்த ஜெய்ப்பூர்ன்ற இவ்வளோ பெரிய சிட்டியை வந்து பில்ட் பண்ணியிருந்திருக்காரு. இவரோட பேரன் கட்டினது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு பார்த்த அந்த ஹவா மஹால். அந்தளவுக்கு வந்து இவர் இங்கே வந்து ஃபேமஸாக இருக்கார். இவரோட ஞாபகமாகவும் இவரை பெருமைப்படுத்துகிற விதமாகவும் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சு வந்து இவருக்காக இங்கே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக காலையிலையும் ஈவினிங்க்கும் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஜாகிங்கு, வாக்கிங், தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் மாதிரியான இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க போல். ஸோ இங்கே வந்து புறாலாம் ஏகப்பட்ட புறா இருக்குது. அப்படியே அந்த புறாங்களுக்கு போயிட்டு அப்படியே நம்ம வேணும்னா நம்ம அந்த ஃபுட்டெல்லாம் வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஏரியா வந்து எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ஸ்டாச்சுவெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இந்த சவாய் ஜெய்சிங் மகாராஜா இருக்கார்ல, இவர் வந்து ஆஸ்ட்ரோனாமியில் அப்போயே வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கிற ஒருத்தராக இருந்தாராம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணுறப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது இவரை பற்றி படிக்கிறப்ப. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சுவுக்கு இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிர்லா மந்திர். பிர்லா மந்திர் வந்து வந்தாச்சு. இந்த பிர்லா மந்திருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது என்னென்னா லக்ஷ்மி நாராயண் டெம்பிள். இந்த பிர்லா மந்திரை வந்து 1988 பிர்லா ஃபேமிலி வந்து கட்டியிருக்காங்க. இதை வந்து என்டையர்லி வந்து ஒயிட் மார்பிளை வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ ஆர்கிடெக்சர் பார்க்கவே வந்து ரொம்ப நுணுக்கமாக சூப்பராக இருக்குது. வெளியே வந்து அவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த கோவில் கிட்ட நிற்கும் போதும் கோவில் உள்ளே இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா அந்த வெயில் வந்து கம்ப்ளீட்டாக தெரியல. ஆக்சுவலாக சில்லுன்னு இருக்குது இந்த தரை எல்லாமே. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும் அந்த இடத்துல நிற்கிறதுக்குமே வந்து. ஸோ இதுவுமே வந்து நிறைய பேர் இங்கே டூரிஸ்ட் வந்து வந்துட்டு போயிட்டுருக்காங்க. லோக்கல் பீப்புளாக இருக்கட்டும், ஈவன் வெளியே இருந்துமே. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்ப்பூர் வந்தோம் அப்படின்னா ஒரு மஸ்ட் விசிட் டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ இங்கேயும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மறக்காமல் வந்து பார்த்துட்டு போகணும். பிர்லா மந்திர் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்க பிளேஸ் தான் வந்து ஆல்பர்ட் ஹால் மியூசியம். இந்த மியூசியமை வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் மியூசியம்னு சொல்லுவாங்க. யூகேவோட ஃபார்மர் கிங் வந்து மிஸ்டர் ஆல்பர்ட் எட்வர்டு 1876 ஜெய்ப்பூர் வந்தப்போ இந்த மியூசியம்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனை வந்து வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ இந்த பில்டிங்கை வந்து 1887 1887 கட்டி முடிச்சு தென் பப்ளிக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியம் உள்ளே வந்து நிறையா பெயிண்டிங்ஸு, ஸ்கல்ப்சர்ஸு, ஜுவல்லரி, வெப்பன்ஸ் இது மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வந்து இருக்குது போல். ஸோ முக்கியமாக வந்து ஒரு எஜிப்தியன் மம்மி கூட இருக்குன்ற மாதிரி இன்டர்நெட்டில் போட்டிருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் போனப்போ இந்த விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உள்ளே போய் பார்த்துருப்போம். பட் எங்களுக்கு டைமும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால எங்களால் வந்து உள்ளே போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியல. பட் வெளியவே வந்து நல்லா இருக்குது. இது வந்து வெளியவே ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல பிளேஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி மியூசியம்குள்ளெல்லாம் போய் பார்க்குறதுக்கு வந்து ஆர்வமான ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மியூசியம் வந்தீங்கன்னா உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். மேபி உள்ளே வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்னுமே நிறையா பிளேசஸ் வந்து இருக்கிறதுக்கான, நிறையா பொருட்களும் நிறையா விஷயங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நாங்கள் சிட்டி டூர் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஜெய்ப்பூரை முக்கியமாக பிங்க் சிட்டின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இது ஏன் பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற என்டையர் பில்டிங்கோட ஃப்ரண்ட் சைடு எல்லாமே வந்து பிங்க் கலரில் தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் இது பார்க்குறதுக்கு பிங்க் மாதிரியே தெரியல, ஒரு மாதிரி காவி கலரில் இருக்கே அப்படின்ற மாதிரி. எனக்கும் வந்து அப்படி தான் தோணுச்சு. நான் அதுக்கப்புறமா வந்து இன்டர்நெட்டில் செக் பண்ணி பார்த்தம்போது தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு டைப் ஆஃப் டெரகோட்டா பிங்க்னு சொல்லப்படுற ஒரு கலர். நீங்களுமே வந்து இன்டர்நெட்டில் போய் டெரகோட்டா பிங்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்குமே வந்து இதே கலர் தான் காட்டும். அதை தான் வந்து அவங்க இங்கே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்டையர் ஜெய்ப்பூர் சிட்டி ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்காது. ஓல்டு ஜெய்ப்பூர்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஏரியாவில் இருக்கிற ஒரு சில என்டையர் பில்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதை ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்தில் மகாராஜா 2ஆம் சவாய் ராம் சிங்கோட ஆர்டரின் பேரில் தான் வந்து இந்த என்டையர் ஏரியா ஃபுல்லாக பிங்க் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பிங்க் கலரை வந்து விருந்தோம்பலின் கலராக அவங்க வந்து பார்க்குறாங்க. அதனால தான் வந்து ஓல்டு ஜெய்ப்பூரில் இருக்கிற இந்த என்டையர் ஏரியா ஃபுல்லாக பிங்க் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைட்டு பார்த்தா ஹவா மஹால். டே டைமில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போயுமே வந்து பயங்கரமாக ஜொலிக்குது. ஈவன் நைட்டில் பார்த்தாலும் சூப்பராக இருக்குது, இப்போ பார்த்தாலுமே வந்து செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து நிறையா பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே கலரில் தான் இருக்கும். நிறையா வந்து இந்த ஃபோர்ட் கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான் வந்து இங்கே இருக்குது பார்க்குறதுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல். ரொம்ப நேரம் இந்த சிட்டியை சுற்றிட்டு நாங்கள் வந்து இந்த லோக்கல் ஃபுட்டு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிரைவர்கிட்ட வந்து கேட்டிருந்தோம். ஸோ என்ன வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து டிரைவர் என்ன சஜஸ்ட் பண்ணார் அப்படின்னா, லஸ்ஸி வந்து இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணார். இந்த ஜெய்ப்பூரோட லஸ்ஸி அதை தான் வந்து இப்போ நாங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லஸ்ஸி. இது பாருங்கள், ஐ மீன் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லை. சம் ஆஃப் தி ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணி நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருந்தது. குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புளிப்பாக இருந்தது கொஞ்சம் இந்த லஸ்ஸி வந்து. ஐ மீன் நம்ம ஊர்லாம் வந்து நல்லா சக்கரை போட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து கொஞ்சம் இது புளிப்பாக இருந்தது. பட் இது வந்து ஓகே, இந்த ஊரோட லோக்கல் ஃபுட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சூப்பராக இருந்தது ட்ரிங்க் பண்ணுறதுக்கு. நீங்களும் வந்தால் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, லஸ்ஸி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்க பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கசானா மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஹால். சிட்டி டூரிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் அவுட்டரில் வந்து வந்திருக்கோம். அந்த கசானா மஹால் வந்து ஒரு மலையடிவாரத்தில் இருக்க ஒரு மஹால். ஸோ இந்த கசானா அப்படின்னா என்ன மீனிங்னா, ட்ரெஷர் அல்லது வேல்யூபிள் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்கிற ஒரு பிளேஸை தான் வந்து கசானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட உலகத்தோட பல மூலைகள்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஜெம்ஸு, ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உள்ளே வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் வந்து கோகினூர் டைமண்ட் இருக்குல்ல, அதோட ஒரு டூப்ளிகேட் கூட இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீட்டியோரைட், அதாவது விண்கல் வந்து இங்கே இருக்குது உள்ள. ஸோ அதை வந்து கேள்விப்பட்ட உடனே எனக்கு அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாகிடுச்சு. ஸோ உள்ளே வந்து போயிட்டு உண்மையிலுமே அந்த மீட்டியோரைட் இருக்கா என்னன்றதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த மியூசியம் வந்து ஒரு ப்ரைவேட் மியூசியம். இந்த மியூசியமுக்கு வெளியே வந்து ஜிப்லைன்லாம் கூட இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாலேருந்து 150 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து வாங்குறாங்க. உங்களுக்கு வந்து ஜிப்லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 50 மீட்டர் தான், சின்ன ஜிப்லைன் தான். மஹால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து மேஜிக் ஷோலாம் வந்து ஒருத்தர் பண்ணி காட்டுவார். ஆக்சுவலாக உள்ளே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆளுங்களை அனுப்புவாங்க. ஸோ எல்லாம் வெளியே தான் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி உட்காந்துருக்க நேரத்தில் நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகணுன்றதுக்காக இந்த மேஜிக் ஷோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி காட்டுவாங்க. அந்த மேஜிக்குமே நல்லா தான் இருந்தது. ஒரு சில மேஜிக் வந்து ரிப்பீட்டிவாக தான் பண்ணுறாரு. பட் வந்து ஓகே தான், நல்லா இருந்தது. சும்மா கொஞ்சம் நேரம் தானே உட்காந்துருக்கோம் நம்ம, அந்த டைமில் வந்து இதை வந்து நம்ம பார்க்கலாம். देखो डंडा नीचे मट्टी उठाया, बोल दिया झर घुचड़ू बनने लगे रहेंगे। एक कॉइन बनाया, 2 बनाएंगे। आपकी नज़र में आए तो हमें बता देगा, ठीक है? 2 कैसे बनते हैं? चलो भाई 2 बन जाओ, 2 कॉइन ही साथ में है, झोले से थोड़ी सी जड़ी लेंगे और 2 कॉइन बनाएंगे, ओके? नहीं, अभी एक ही कॉइन ऐसे पकड़ के बनाते हैं। 1 2 3 मोर मट्टी लगाएंगे और तोड़ के दो, ओके? सर जी आप इधर आइए, आपके साथ में चलिए। सर ये कोई ने फूंक लगा के यहाँ पे छोड़ना, सोगा लो, ठीक है? कोई लेके मत भाग जाना। 1 2 3 मोर पकड़ो, मुट्ठी बंद करो, फूंक लगा के कोई छोड़ो। देख लो कोई नकली आ रहा, हमारा नहीं है। दोनों हैंड ऐसे करिए, ये लगे। सर जी थोड़ा सा ये हाथ लगा, बैठिए सर, हम डबल बनाएंगे। देखो बोले पेट में जाएगी, झूले से आएगी। एक तो खा गई, ओके? वापस बुला देंगे। एक आगे जाएगी और 2 आगे और लो सर ये कैच करो।
மஹாலோட உள்ளே போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு சில ஹிஸ்ட்ரி, தென் வந்து ராஜஸ்தானோட ராஜா ராணிகளோட ஃபோட்டோஸ் அந்த காலத்தில் இருந்தவங்க, தென் ஓல்டு ஜெய்ப்பூரோட ஃபோட்டோ, அப்புறம் வந்து இந்த மியூசியம் ரிலேட்டடான ஒரு சில நியூஸ் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சினிமா தியேட்டர் மாதிரி ஒரு செட்டப் வந்து இருந்தது. அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க எங்களை. அது உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது நம்மளால். அங்கே என்ன சொல்லுவாங்க, என்ன போட்டு காட்டுவாங்க அப்படின்னா, இந்த கசானா மஹால் இருக்குல்ல, ஸோ அதோட ஹிஸ்ட்ரி, தென் வந்து இங்கே என்னென்ன டைப் ஆஃப் ஜெம்ஸ் இருக்குது, எங்கெங்கே இருந்தெல்லாம் வந்து இந்த ஜெம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க, லைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது வந்து இந்த மியூசியமை சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது நம்மளுக்கு போட்டு காட்டுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கனெக்ட் இருக்கும். நம்ம அதை லைவாக பார்க்குறப்ப அது ஒரு கனெக்ட் இருக்கும் அப்படின்றதுக்காக இதை வந்து நம்மளுக்கு போட்டு காட்டுவாங்க. அப்புறம் இந்த தியேட்டர்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஹாலோட உள்ளே இருக்கிற ஒரு என்டையர் ஜெம் கலெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுவாங்க. அது கூடவே வந்து ஒரு கைடு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வருவாங்க நமக்கு. எந்தெந்த டைப் ஆஃப் ஜெம்ஸ் இருக்குது, அதெல்லாம் எங்கெங்கே இருந்து எடுத்துகிட்டு வராங்க, இது மூலமாக வந்து என்னென்ன பண்ணுறாங்க, இந்த ஜெம்ஸ்லாம் வச்சு என்னென்ன வகையான ஜுவல்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே வரலாம். जैसे इन बॉक्सेस में देखेंगे, फर्स्ट में पायराइट है गणेश जी के शेप में, नेटिव कॉपर शू शेप में है, क्रिस्टल विद पायराइट एक ही माइनिंग से मिले हैं, दोनों मिक्स होकर, ऑनिक्स मार्बल एक ही माइनिंग से 3 अलग अलग कलर में जेम स्टोन मिले हैं, स्विट्जरलैंड टर्टल शेप में, कैल्सिडोनी शिवलिंग शेप में, जैस्पर है जो 2 कलर में मिक्स होकर मिला है, और रोडोक्रोसाइट स्टोन है, पर देखने में मांस के टुकड़े की तरह दिखाई देता है। यहाँ ये 400 प्लस जेमस्टोन हैं, जिनकी रफ और पॉलिश दोनों फॉर्म यहाँ दिखाई गई है, और ये सभी अलग अलग कंट्रीज से लाए। இது பாருங்கள், இதுதான் வந்து நான் பார்க்கணுன்னு ஆர்வமாக காத்திருந்த மீட்டியோரைட். வாழ்க்கையிலே முறையாக இப்போ தான் வந்து ஒரு விண்கல்லை வந்து நான் நேரில் பார்க்குறேன். ஒரு கண்ணாடி கிளாஸ் போட்டு உள்ளே வந்து சேஃப்டியாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டைப் ஆஃப் கல் வந்து இங்கே இருக்குது. உலகத்தோட பல மூலைகள்லேருந்து கொண்டு வரப்பட்ட கல் வந்து இங்கே இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக அந்த கல்லோட பேர், அது எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. தென் ஜெம் கலெக்ஷனும் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட ஜெம் கலெக்ஷன் இருக்குது. இது பாருங்கள், இந்த டைட்டானிக் படத்தில் அவங்க ரோஸ் வந்து வியர் பண்ணியிருக்க அதே மாதிரியான ஒரு ஜுவல் வந்து இங்கே இருக்குது. அதுக்குள்ளே வந்து அந்த ஜெம் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி என்டையராக வந்து நம்ம ஜுவல்ஸில் யூஸ் பண்ணுற ஜெம்மு, அது எங்கெங்கெல்லாம் இருந்து வருது, அது மூலமாக என்னென்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்து பயங்கரமாக இங்கே வந்து வச்சு காட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த உள்ளே வந்துகிட்டே இருந்தோன்னா, உள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய கண்ணாடி ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்கும். அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எங்கே பார்த்தாலும் நம்மளோட ஃபேஸ் தான் தெரியும். ஸோ நல்லாயிருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. அதை முடிச்சுட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹால் வந்து வரும். அங்கேயும் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிக் பிளேஸு, தென் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அந்த ஜுவல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வந்து வச்சுருப்பாங்க. ஓகே தான், ஒரு கொஞ்சம் ஒர்த்தான பிளேஸ் தான். உள்ளே வந்தோன்னா நிறையா புது புது விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ கற்றுக்க முடியும் ஒரு சில விஷயங்களை. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜெம் கலெக்ஷன் இதெல்லாம் வந்து பார்க்குறதுல ஆர்வம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கசானா மஹால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு நாள். தென் வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல பிளேஸ் தான் இதுவும் பார்க்குறதுக்கு. கசானா மஹால் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கடைசியாக வந்திருக்கிற பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர் பேலஸ். எப்படி இருக்குது பாருங்கள், வெறித்தனமான கட்டமைப்பாக இருக்குது. மலை மேலே வந்து சூப்பரான ஒரு கோட்டையை வந்து கட்டி வச்சுருக்காங்க. கீழே வந்து இந்த குளத்துக்கும் மேலே வந்து அந்த கோட்டைக்கும் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி சரியலாக இருக்குது பார்க்கவே. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம இந்த ஜெய்ப்பூரை சுற்றிட்டு இருக்கோம். பட் இந்த ஆம்பர் பேலஸ் தான் என்னோடய பர்சனல் ஃபேவரட்னு சொல்லுவேன். பிகாஸ் இதோட பிரம்மாண்டம் தான் இதுக்கான காரணமாக இருக்கும். நீங்கள் ஜெய்ப்பூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆம்பர் பேலஸை வந்து விசிட் பண்ணுங்கள். இதை விசிட் பண்ணாமல் உங்களோட ஜெய்ப்பூர் பிளானை வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க. அந்தளவுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த பிளேஸை. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃபோர்ட் வந்து எப்படி இங்கே வந்தது, இதை யார் வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னா, முகல் எம்பரர் பீரியடில், அதாவது அக்பர் காலத்தில் வந்து இதை அவருக்கு கீழே ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த ஒரு மன்னர் ராஜா மான்சிங் அப்படின்றவர் தான் 1592 காலகட்டங்களில் இதை வந்து கட்டியிருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் இந்த பில்டிங் வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மன்னர்களோட வாழ்விடமாக வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஃபோர்ட்டுமே வந்து என்டையர்லி ரெட் ஸ்டோனு, அதுக்கப்புறம் வந்து மார்பிள்ஸை வந்து கட்டினது தான்.
தான். ஸோ சொல்லப்போனால் இந்த ஜெய்ப்பூர் ஃபுல்லாகவே இந்த மார்பிளை வச்சு தான் கட்டியிருப்பாங்க போல. எங்கே பார்த்தாலுமே வந்து எல்லா பில்டிங்கும் மார்பிளில் கட்டின பில்டிங்காக தான் இருக்குது. அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இந்த இடம் பேசிக்காகவே வந்து ஒரு ஆரவழி மலைத்தொடரில் தான் அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோர்ட்டை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வால் வந்து அதாவது சுவர் வந்து எழுப்பி பயங்கரமாக வந்து கட்டியிருக்காங்க டிஃபென்ஸ்க்காக. அதனால் இந்த இடம் வந்து பேசிக்காகவே ஒரு டிஃபென்சிவ் ஏரியாவாகவும் ப்ளஸ் வந்து மன்னர்கள் இங்கே வாழும்போது அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாவாகவும் இதை வந்து அவங்க பயன்படுத்தி இருந்திருக்காங்க அந்த டைமில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பர் ஃபோர்ட்டு. இங்கே வந்து 2 வழி இருக்குது இங்கே வரத்துக்கு. ஆக்சுவலாக நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னா கீழே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நடந்து வரலாம். நடந்து வந்தீங்கன்னா 20 மினிட்ஸ்லேருந்து ½ hour கிட்ட ஆகும். வர வழியில் வந்து நிறையா கடைங்கள்லாம் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நிறையா பிளேசஸ்லாம் இங்கே இருக்குது பார்க்குறதுக்கு. பிரம்மாண்டமான வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாப் ஆஃப் தி ஹில் வரத்துக்கு உங்களுக்கு இன்னொரு ரூட் இருக்குது. அது வழியாக வந்து வெஹிக்கிளை டேரெக்டாக இந்த ஃபோர்ட் மேலேயே வந்து பார்க் பண்ணிக்கலாம். அதுக்குமான ஃபெசிலிட்டியுமே இங்கே வந்து இருக்குது. ஸோ இந்த 2 வேல வந்து ஏதாவது ஒரு வே சூஸ் பண்ணி நீங்கள் வரலாம். நாங்கள் வந்து வண்டியை கீழே பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் வந்தோம். ஸோ சூப்பராக இருந்தது வரதுக்கு. நீங்களும் வந்து வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இந்த ஜெய்ப்பூர் ட்ரிப்பில் வந்து இதுதான் எங்களோட கடைசி பிளேஸு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து நாங்கள் ரிட்டர்ன் ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் இதுக்கு வந்து கிளம்ப போகிறோம். ஆக்ரா வந்து கிளம்ப போகிறோம் தாஜ்மஹால் ட்ரிப்காக. ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நான் ஜெய்ப்பூரில் எங்கெங்கே போனேன், என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்க முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒன் டேயில் நான் வந்து காட்டியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஜெய்ப்பூர் வந்து யாராவது பிளான் பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க தயவு செஞ்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.